கொள்ளு வச்சு ஒரு துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது உடம்பு ரொம்ப வெயிட்டாக இருக்கணும் ஃபீல் பண்ணுறவங்க, இல்லை வயிறு கொஞ்சம் தொப்பையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சட்னியை அடிக்கடி எடுத்துக்கலாம். இது சாதத்து கூட, தோசை, இட்லி இது கூடவும் எடுத்துக்கலாம். இதுக்கு கொள்ளு ஒரு 3 ஸ்பூன் எடுத்துகிட்டு எண்ணெய் சட்டியில் ட்ரையாக வறுத்து எடுத்துக்குவோம். அதோட உளுந்து 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், எண்ணெய் ஊற்றி வறுத்து எடுத்துக்குவோம். மிளகாய் காரம் அதிகமாக வேணும்னா ஒரு 8, 9 மிளகாய் கூட வச்சுக்கலாம். இல்லை காரம் கம்மியாக வேணும்னா ஒரு 5, 6 மிளகாய் வச்சுக்கலாம். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதோட கருவேப்பிலை நான் வாசனைக்காக தான் வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு, தேங்காய், புளி கொஞ்சம் சேர்த்துக்கணும். இதுக்கு ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி, அதையும் வறுத்து எடுத்துக்குவோம். தேங்காய் ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்குவோம். பூண்டு ஒரு 7, 8 பல், அதையும் வறுத்து எல்லாத்தையும் எடுத்துட்டு ஆற வச்சு உப்பு போட்டு, லாஸ்ட்டாக உப்பு போட்டு ஆற வச்சு மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். இது சாதத்து கூட சாப்பிடணுன்னா துவையலாக அரைச்சி சாதத்தில் போட்டு சாப்பிடலாம். கொஞ்சம் எண்ணெயோ நல்லெண்ணெயோ இல்லை நெய்யோ ஊற்றி சாதத்து கூட சாப்பிட்லாம். அப்படி இல்லை தோசை இட்லிக்குன்னா நம்ம சட்னியாக அரைச்சி சட்னியாக அரைச்சி சாப்பிட்டுக்கலாம். இதையெல்லாம் அரைச்சிட்டு கடுகு போட்டு தாளித்து, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதையும் போட்டுக்குவோம். பெருங்காயம், தூள் பெருங்காயமாக இருந்துச்சுன்னா நம்ம தாளிக்கும் போதே போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம சட்னி அரைக்கும் போது கூட கட்டி பெருங்காயமாக இருந்துச்சுன்னா அதையும் வறுத்து வச்சு அரைச்சிக்கலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் வீடியோஸ் பார்க்கணுன்னா ஃபீனிக்ஸ் பெண்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.